ஸோ மக்களே, நான் சொன்ன மாதிரி வரப்போ வந்து 2Aல வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி இங்கேருந்து போகும்போது ஃபஸ்ட் கிளாஸில் போக போகிறோம், பாண்டியன் எக்ஸ்பிரஸில். என்னோடய கோச்சு நம்பர் பார்த்திங்கன்னா 1Aவான் என் கோச் நம்பர். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறேன். ஃபஸ்ட் கிளாஸ்லேயே இப்போ தான் போகிறேன், ஃபஸ்ட் டைம் தான். பார்ப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். நான் உங்களுக்கு ட்ரெயின் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ஏறியாச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. யாரோ ஒரு மினிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதை மாற்றி கொடுத்துட்டாங்க போல். ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கேபின். இப்படியே குப்பையாக இருக்கும். நமக்கு வந்து எஃப். ஆனால் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இல்லைன்னா 2 பேர் தூங்குற மாதிரி இல்லை, 4 பேர் தூங்குற கேபின் கொடுத்துட்டாங்க. அது ஸோ இதுதான் நம்ம சீட்டு. இப்போ போய் நம்ம படுக்க போகிறோம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து எங்கே ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்மோருக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா 2 பேராக தூங்குற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர் தூங்குற மாதிரி ஒரு கூப்பே, நல்லா டோர்லாம் வச்சு ஸ்க்ரீன்லாம் வச்சு எல்லா வசதியோடு கொடுத்துருக்காங்க. ஆனால் 4 பேர் தூங்குகிற கூப்பே கொடுத்துட்டாங்க. இங்கே 2 பேர் தூங்குகிற கூப்பேவும் இருக்குது. ஆனால் இது வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க போல், நமக்கு கொடுக்கவே இல்லை. நமக்கு வந்து 4 பேர் தூங்குகிற மாதிரியான ஒரு கூப்பே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு தெரில. ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஜேர்னியை வந்து நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். இது 2 கூப்பே, இந்த 2 பர்த் இருக்கிற மாதிரி ஒரு சில கூப்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த 4 பர்த் இருக்கிற மாதிரியும் கூப்பேஸ் இருக்குது. 2 டயர் ஏசி வாங்கினீங்கன்னா 1000 ருபீஸ். அதே இது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி வாங்கினீங்கன்னா 1800 ருபீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எது புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிங்கிளாக வந்தீங்கன்னா 2 டயர் ஏசி புக் பண்ணிக்கோங்க. பட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த கூப்பே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இந்த பெட்டே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த பெட்டே வந்து கொஞ்சம் அகலமான பெட்டு, கிட்டத்தட்ட 2 பேர் படுக்கிற மாதிரியான பெட்டு. 2 பேர் நல்லா படுக்கலாம், அந்தளவுக்கு பெட் இருக்குது. அதனால் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது புக் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனு இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸில் போனால் வந்து நிறைய காசு ஆகும். அதுக்கு ஃபஸ்ட் கிளாஸே வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, என் பக்கத்து கேபினில் ஒரு பெரிய மினிஸ்டர் இருக்கார். இங்கே எல்லாம் பெரிய தலையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸில். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் கிளாஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட நம்ம விளாக் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எக்மோர் ரீச் ஆக போகிறோம். இதோட நம்ம விளாக் முடிச்சுக்கலாம். ஸோ வந்து செகண்ட் கிளாஸாக ஃபஸ்ட் கிளாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக வந்தீங்கன்னா நான் செகண்ட் கிளாஸ் போங்க அப்படின்னுவேன். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப அப்படியே இது பார்ஷாக இருக்காங்க, நமக்கே கொஞ்சம் கடுப்பாகும். செகண்ட் கிளாஸ் நார்மலாக தான் இருக்கும், நல்ல ப்ரைவசி இருக்கும். இங்கே ஃபஸ்ட் கிளாஸோட செகண்ட் கிளாஸில் ப்ரைவசி இருக்கும். ஆனால் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் சூஸ் பண்ணுங்கள். நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாய், தேங்க்யூ.